ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட 11வது வாரத்துக்கான 2வது நாளுக்கான காலை நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்றைய வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷன் நம்முடைய முத்துக்குமரன் அவர்கள் வந்து இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 36,550 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 29.01% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்மளுடைய முத்துக்குமரன் அவர்கள். ஸோ முதல் இடத்துல இருக்கிறது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான வாக்குகளும் வந்து வாங்கியிருக்காரு. இந்த வாரத்தில் 3 லட்சம் வாக்குகள் வந்து கடக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். 29% தனி ஒரு ஆளாக வாங்குறது அப்படிங்கிறது சாதாரணமாக நம்மளால் எடுத்துக்க முடியாது. ஸோ அந்த ஒரு சாதனையை படைச்சிட்டு இருக்காரு நம்மளுடைய முத்துக்குமரன் அவர்கள். 2வது பொசிஷனில் நம்முடைய சௌந்தர்யா அவர்கள். அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 18,834 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 14.94% இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய சௌந்தர்யா அவர்கள். ஸோ இவங்களும் அட்டகாசமான ஒரு கேம் பிளே வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அதை தாண்டி ஓட்டிங் வைஸும் வந்து வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். சில பேர் ஓட்டிங்ஸில் ரொம்ப கம்மியாக வாங்குவாங்க, பட் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே வந்து பண்ணுவாங்க. பட் சௌந்தர்யாவுக்கு ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கைகூடி வந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். 3வது பொசிஷனில் ஜாக்லின். அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 11,859 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 9.41% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய ஜாக்லின் அவர்கள். ஸோ ஜாக்லின் அவர்களுக்கு குறைவான வாக்குகள் தான் வந்து விழுந்திருக்கு. பட் இருந்தாலும் கூட 3வது பொசிஷனில் வந்து இருக்காங்க. அதை தாண்டி பர்சன்டேஜும் அப்படின்றது வந்து ரொம்ப குறைவான பர்சன்டேஜ் தான். பட் இருந்தாலும் கூட ஜாக்லின் ஆன் தி ட்ராக் டாப் 5க்குள்ளே வரதுக்கான எல்லா வாய்ப்புகளும் வந்து வந்துட்டு இருக்கு. அதுக்கடுத்த 4th பொசிஷனில் நம்மளுடைய அருண் பிரசாத் அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 10,427 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 8.28% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்மளுடைய அருண் பிரசாத் அவர்கள். ஸோ அருண் பிரசாத் என்னென்னமோ பண்ணுறாரு, ஏதேதோ வந்து செய்கிறாரு. பட் இருந்தாலும் ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறதுல நல்லாவே வந்து வாங்கிட்டு இருக்காரு அப்படின்னே வந்து சொல்லலாம். லாஸ்ட் வீக்கில் எல்லாருமே வந்து டம்மி பிளேயராக நாமினேஷனில் வரும்போது கூட அருண் பிரசாத் அவர்கள் 8வது பொசிஷனில் இருந்து மறுபடியும் 4வது பொசிஷனுக்கு வந்து வந்தாங்க. பட் இந்த வாரம் ரொம்ப டஃப்பான கண்டஸ்டன்ட்லாம் இருந்தாலும் கூட 4வது பொசிஷனில் டேரெக்டாகவே வந்து இருந்துட்டு இருக்காரு. ஸோ அதுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அதுக்கடுத்தா 5th பொசிஷனில் ராணவ். அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 9,058 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 7.19% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய ராணுவ அவர்கள். ஸோ இவர் அட்டகாசமாக ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. நேற்றுக்கு நைட் முடிவின் போது வந்து 6வது பொசிஷனில் இருந்து இப்போ 5வது பொசிஷனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னேறி இருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் முன்னேறுவாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும். குறிப்பாக அருண் பிரசாத் அவர்களை கீழே அனுப்புவாரா, இவர் வந்து மேலே போவாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கடுத்து 6வது பொசிஷனில் நம்முடைய பவித்ரா. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 8,835 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 7.01% இருந்துட்டு இருக்காங்க பவித்ரா ஜனனி அவர்கள். லாஸ்ட் வீக்கில் நம்பர் 1 பொசிஷனில் இருந்தது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான வாக்குகளும் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருந்தாங்க. பட் இந்த வாரத்தை பொறுத்த வரையிலும் ரொம்ப தடுமாற்றத்தோடு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். முதல்ல 5th பொசிஷனில் ஆரம்பித்தாங்க, இப்போ 6th பொசிஷனுக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காங்க. அடுத்தடுத்த காலங்களில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அதுக்கடுத்து 7வது பொசிஷனில் நம்மளுடைய தீபக் அவர்கள் வந்து இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 8,451 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6.71% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்மளுடைய தீபக் அவர்கள். ஸோ இவர் அவருடைய கான்ட்ரிபியூஷனை எவ்வளோ தூரம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கான்ட்ரிபியூஷனை கொடுத்துக்கிட்டு தான் வந்து இருக்காரு. பட் மக்கள் வந்து பெருசாக வந்து அக்செப்ட் பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. என்ன தான் வந்து அவருடைய கேம் பிளே சூப்பர் அப்படி இப்படின்னு எல்லாம் பேசினாலும் ஓட்டிங்ஸாக கன்வெர்ட் ஆனால் மட்டும்தான் வீட்டுக்குள்ளே ரொம்ப நாட்கள் வந்து இருக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதுக்கடுத்து தான் 8வது பொசிஷனில் அன்ஷிதா. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 6,685 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5.31% வந்து இருந்துட்டு இருக்காங்க அன்ஷிதா அவர்கள். ஸோ இவங்க அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வாக்குகள் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. பட் 11வது வாரம் வந்து வந்துடுச்சு. இதுக்கப்புறமும் நார்மலான ஒரு கேம் பிளே வந்தாங்க அப்படின்னா ஒன்றுமே வந்து பண்ண முடியாது. அதுதானே நிறைய இடங்களில் வந்து இவங்களுடைய ஓவர் ஷேடோ அப்படிங்கிறது வந்து இருக்குது. அதே மாதிரி சில பேர் மேலே வச்சிருக்கக்கூடிய வெஞ்சன்ஸை அப்படியே கொட்டி தீர்க்கிறாங்க. ஸோ இது அவங்களுடைய கேம் பிளேவை பாதிக்குது. அதுக்கடுத்து 9வது பொசிஷனில் மஞ்சரி. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 5,893 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 4.68% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய மஞ்சரி அவர்கள். நான் தீபக் அவர்களுக்கு என்ன சொன்னனோ அதே தான் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சரி அவர்களுக்கும் வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா நல்லா கேம் பிளே பண்ணுறாங்க. பட் அது ஓட்டிங்காக கன்வெர்ட் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. பார்ப்பாங்க, ஜாலியாக என்டர்டெய்னிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி விசில் அடிப்பாங்க, கை தட்டுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பட் ஓட்டிங்ஸ் மட்டும் போட மாட்டாங்க அப்படின்னா
அது நம்மளால் வந்து ஏற்றுக்க முடியாது. அந்த ஒரு நிலைமையில தான் மஞ்சரி அவர்களும் வந்து இருக்காங்க. அதுக்கடுத்தா 10வது பொசிஷனில் ரயான் அவர் வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை 5759 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 4.57% வந்து இருந்துட்டுருக்காரு ரயான் அவர்கள். ஸோ இப்போதைக்கு வந்து டேஞ்சர் ஜோனில் இருக்கார் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ மற்றவங்களை விட கம்பேர் பண்ணும்போது ரயான் அவர்கள் எவ்வளவோ மேலு அண்ட் பெட்டர்மெண்ட்டும் வந்து ஆயிருக்காரு அப்படின்றதுலையும் மாற்று கருத்தில் ஃபிசிக்கல் டாஸ்க் எந்த டாஸ்க் வந்தாலும் ரயான் அவர்கள் அடித்து தும்சம் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் காலங்களில் என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கு அடுத்ததாக 11வது பொசிஷனில் ரஞ்சித் அவர் வாங்கிய ஓட்டுகள் எண்ணிக்கை 3657 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2.89% இருந்துட்டுருக்காரு நம்மளுடைய ரஞ்சித் அவர்கள். ஸோ இந்த வாரத்தோட ரொம்ப ரொம்ப குறைவான வாக்குகள் வாங்கின முதல் நபராக நம்மளுடைய ரஞ்சித் அவர்களை நம்ம சொல்லி ஆகணும். இதுக்கு முன்னாடி காலங்களில் அதே மாதிரி இந்த சீசனோட ஸ்டார்டிங் மற்றும் மத்தியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரஞ்சித் அவர்கள் ஒரு நல்ல பொசிஷனில் வந்து இருந்திருக்காரு. சொல்ல போனால் 5th பொசிஷன் 6th பொசிஷன் இந்த மாதிரிலாம் இருந்து வாக்குகளும் வாங்கியிருக்காப்புல. பட் இந்த வாரத்தை பொறுத்த வரலையும் ரொம்ப ரொம்ப குரூஷியலான வாரம் அப்படிங்கிறதுனால ரஞ்சித் அவர்களே நீங்கள் வெளியே போங்க போதும் நீங்கள் இருந்தது அப்படிங்கிற மாதிரி ரஞ்சித் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப குறைவான வாக்குகள் வந்து விழுந்திருக்கு. இதுக்கு ரீசன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி லாஸ்ட் வீக்கில் வந்து சரியாக கேப்டன்சியை வந்து பயன்படுத்திக்கலையோ அப்படிங்கிற மாதிரியும் அதுக்கப்புறம் நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் பிடிச்சி தாளிச்சு விட்டார் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தொடர்ந்து தான் ரஞ்சித் அவர்களுக்கு மிக குறைவான வாக்குகள் வந்து வந்துட்டுருக்கு. பட் எண்ட் ஆஃப் தி டே இது ஒரு கேம் பிளே. ஸோ உங்களால் வந்து ஃபிசிக்கலாக பெருசாக ஆக்டிவிட்டீஸாக வந்து சில விஷயங்களை வந்து பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் கூட ரஞ்சித் அவர்கள் இறங்கி அவருக்கான ஸ்பேஸ் வந்து வரும்போது அடிச்சிருந்துருக்கலாம், நல்லா அழகாக பேசியிருந்துருக்கலாம், பிரச்சனைகள் வரும்போது அதை இறங்கி சால்வ் பண்ணியிருக்கலாம், சார்ட் அவுட் பண்ணியிருக்கலாம். பட் இருந்தாலும் ரஞ்சித் அவர்கள் பெருசாக எதுலையுமே வந்து கான்ட்ரிபியூஷன் வந்து பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. ஓகேடா நீங்கள் வந்து அடிச்சுக்கிறீங்களா அடிச்சுக்கோங்க, பிடிச்சிக்கோங்க, அதே மாதிரி ஒன்று சேர்ந்துக்கிறீங்களா சேர்ந்துக்கோங்க, நீங்களே ஒரு பிரச்சனை க்ரியேட் பண்ணுறீங்க, நீங்களே ஒரு விஷயத்தை வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்கிட்டேருந்து ஒரு சொல்யூஷன் கேட்குறீங்க, அதுக்கப்புறம் நான் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும், அதை பண்ணும் இதை பண்ணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட எதிர்பார்த்தா நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ரஞ்சித் அவர்கள் வந்து நிறைய நேரங்களில் வந்து யோசிச்சுட்டாரோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. ஸோ அதனால தான் ரஞ்சித் அவர்களால் எந்த ஸ்டாண்ட்லேயுமே வந்து நிற்க முடியல. ஸோ அதுவே அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாதகமாக அமைஞ்சிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே மாதிரி சில இடங்களில் வந்து கோபங்கள் அப்படிங்கிறது வந்து அசால்ட்டாக அவருக்கு வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. அந்த கோபத்தை கூட சரியாக வெளிப்படுத்தாமல் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா சேஃபர் ஜோன்லேயே இருக்கணும், அம்மு செல்லம் பட்டு குட்டி தங்கம் இந்த மாதிரிலாம் வந்து பேசிகிட்டே வந்து இருக்கார். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஃபேக்காக வந்து இருக்காரோ இந்த மனுஷன் அப்படிங்கிற மாதிரி தோன்ற அளவுக்கு ரஞ்சித் அவர்கள் நிறைய விஷயங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே வந்து பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதெல்லாம் அடித்து உடச்சி கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்து இந்த கேம் பிளேவை பெருசாக வந்து கேம் பிளே பண்ணாத போது கூட பேச்சுவார்த்தைகளில் கூட வந்து ஸ்கோர் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ அந்த ஒரு இடங்களை வந்து ரஞ்சித் அவர்கள் வந்து தவற விட்டுட்டாரோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணிகிட்ருக்கு. ஸோ அண்ட் இந்த வாரத்தை பொறுத்தவரையிலே டபுள் எவிக்ஷன் இருக்குமா இல்லை சிங்கிள் எவிக்ஷன் இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. மேபி சிங்கிள் எவிக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை டபுள் எவிக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா மஞ்சரி, ரயான், ரஞ்சித் இவங்க 3 பேருமே டேஞ்சர் ஜோனில் தான் இருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். அன்ஷிதா அவர்கள் ஓரளவுக்கு நல்ல வாக்குகளை வாங்கி கொஞ்சம் மேலே வந்து போயிட்டுருக்காங்க. பட் அன்ஷிதா அவர்களையும் நம்ம சேர்த்து தான் ஆகணும். இந்த பட்டியலில் 4 பேர் வந்து டேஞ்சர் ஜோனில் வந்து இருக்காங்க. ஒருவேளை டபுள் எவிக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு எவிக்ஷன் வந்து ரஞ்சித் அவர்களும், இன்னொரு எவிக்ஷன் வந்து மேபி அன்ஷிதாவா இல்லை மஞ்சரி அவர்களா இல்லை ரயான் அவர்களோ அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க அப்படின்னு எனக்கு வந்து தோணுது. பட் இந்த வாரம் தான் கடைசி வாரம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த வாரத்தில் மட்டும்தான் ஃபிசிக்கல் டாஸ்க்கு இந்த மாதிரிலாம் டாஸ்க்கெல்லாம் கொடுத்து அதில் ஒரு பிரச்சனைகள் வர வச்சு அந்த பிரச்சனைகளை வந்து சார்ட் அவுட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் அமையும்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் வீக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீஸ் டாஸ்க் வந்து வந்துடும், அதுக்கப்புறம் ஃபேமிலி ரவுண்ட் வந்து வந்துடும், அதுக்கப்புறம் வந்து டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் வந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து போயிட்டு இருக்கிறதுனால அப்படியே செலிப்ரேஷன் மோடுக்கு வந்து போயிடுவாங்க. அவ்வளோதான், அந்த 4 வாரத்தை வந்து ஜாலியாக கழிக்கிறது தான் வந்து பார்ப்பாங்களே தவிர அதுக்கு உள்ளர போய் பெருசாக வந்து டாஸ்க்கெல்லாம் கொடுத்து மக்களோட மைண்ட் நிலை மாறுறதுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு டாஸ்க் வந்து வரும்போதும் ஒவ்வொரு வாரங்களிலும் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் என்னவாக இருக்குது, எப்படி வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணுறாங்க, அவங்க எப்படி இந்த பிரச்சனையை வந்து கையாளுறாங்க அப்படிங்கிறத மக்கள் வந்து உற்று நோக்கி பார்த்துட்டே வந்து இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வந்தால் தானடா எல்லாரும் வந்து பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத வந்து பண்ணுவீங்க. பிரச்சனைகளே வரல அப்படிங்கிற போது எப்படி அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட முடியும்? அதெல்லாம் பண்ண முடியாது இல்லையா? அது வந்து ஜாலியாக வந்து எல்லாருமே கடந்து போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வாரம் மட்டும்தான் இருக்கிறதுலே ஒரே வாரம். ஸோ இந்த வாரத்தை சரியாக யார் பயன்படுத்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும். அண்ட் வீக்லி டாஸ்க் என்னவா வரப்போகுது அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே கன்ஃபர்மேஷன் வந்து ஆகலை.
ஒருவேளை கிடச்சிருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் யார் யார் எந்த பொசிஷனில் இருக்காங்க, யார் எவ்வளோ ஓட்டிங்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாகவும் விலாவரியாகவும் நம்ம பார்த்துருப்போம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா இதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சிறப்பு மீடியா 2.0 அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.